வணக்கம் இப்ப வந்து போட்டுருக்காங்க ஆமை அடிச்சு போட்டுருக்கோம் நேற்று நேற்று தடவினாங்க. முல்லைத்தீவில் தகரம் தருவதாக கூறி சில நபர்களை வரவழைத்த இராணுவத்தினர் இராணுவ முகாமிற்குள் வைத்து சரமாரியாக தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக 5 பேர் இராணுவ முகாமிற்குள் சென்ற நிலையில் ஒருவர் மாயமாகின நிலையில் அவர் தற்பொழுது சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அடுத்தடுத்து பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இதன் பின்னணி என்ன, இவை தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். முல்லைத்தீவில் பெரும் அதிர்ச்சி தரும் சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. நேற்று முன்தினம் இரவு சுமார் 7:30 மணி அளவில் இளம் குடும்பஸ்தர் ஒருவருக்கு முல்லைத்தீவு முத்தேன்கட்டு குளம் இடதுகரை பகுதியில் இருக்கின்ற இராணுவ முகாமில் இருந்து ஒரு அழைப்பு சென்றிருக்கின்றது. அதாவது, நாங்கள் இராணுவ முகாமை அகற்றி கொண்டிருக்கின்றோம், நீங்கள் இங்கே வர வேண்டும் என்று அந்த அழைப்பிலே குறிப்பிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை தாண்டி தாங்கள் தகரம் தருவதாகவும் இராணுவத்தினர் அந்த இளம் குடும்பஸ்தரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாகவே அந்த இளம் குடும்பஸ்தர் உள்ளிட்ட 5 பேர் அந்த இராணுவ முகாமிற்கு சென்றிருக்கின்றார்கள். அதாவது, தற்பொழுது வெளிவருகின்ற பல செய்திகளில் 4 பேர் சென்றதாக கூறப்படுகிறது. ஆனால் பத்திரிகையில் வெளிவந்திருக்கின்ற செய்தி ஒன்றிலே பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்ட செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே 5 பேர் சென்றதாக பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்ததாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. எனவே பாதிக்கப்பட்ட நபரை அதிலே மேற்கோள் காட்டி செய்திகள் வெளிவந்ததன் அடிப்படையில் 5 பேர் சென்றிருக்கலாம் என்று நான் இதிலே 5 பேர் என்று குறிப்பிடுகின்றேன். இவ்வாறான நிலையில் தான் இவர்கள் இராணுவ முகாமிற்கு சென்ற நிலையில் இராணுவத்தினர் கம்பிகள் மற்றும் தடிகளால் இவர்களை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகின்றது. துரத்தி இராணுவத்தினர் தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் இவ்வாறு இவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையாக இராணுவ முகாமிற்கு பின்னால் இருக்கின்ற குளப்பகுதி வரை ஓடி இருக்கிறார்கள். இராணுவத்தினரும் இவ்வாறு அந்த குளம் வரை துரத்தி தாக்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் 4 பேர் தப்பித்து வீடுகளுக்கு வந்து விட்டார்கள், ஒருவர் மாயமாகி விட்டார். இது தொடர்பாக தப்பித்து வந்தவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது, காணாமல் போனோரின் உறவினருக்கும் அதே போல ஊரவர்களுக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இவ்வாறு குறித்த இராணுவ முகாமிற்கு சென்ற வாகனத்தை அந்த பகுதி மக்கள் வழிமறித்து காணாமல் போன அந்த நபர் தொடர்பாக அல்லது மாயமான அந்த நபர் தொடர்பாக நீதியை கேட்டிருந்தார்கள். அதுவே இவ்வாறு காணாமல் போனதாக கூறப்பட்ட அந்த நபரின் சகோதரன் மனித உரிமை ஆணைக்குழுவில் ஒரு முறைப்பாட்டையும் பதிவு செய்திருந்தார். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் போலீசாரும் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வந்தார்கள். இது ஒருபுறம் இருக்க, இவ்வாறு இராணுவ முகாமிலிருந்து தப்பித்து ஓடும் போது பின்பகுதியில் இருக்கின்ற அந்த முத்தியன்கட்டு குளத்திற்குள் அவர் மூழ்கி இருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் முத்தியன்கட்டு குளம் முழுவதும் அந்த பகுதி மக்கள் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். வலை போட்டு இவ்வாறு தேடியிருந்தார்கள். அப்போது அந்த நபரின் சடலம் எதுவுமே கிடைக்கவில்லை, எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று கூறப்பட்டது. இந்நிலையில்தான் இன்று காலை திடீரென அந்த குளத்திற்குள் அந்த நபரின் சடலம் இருந்திருக்கின்றது. எனவே இராணுவத்தினர் தாக்கிவிட்டு இவ்வாறு கொண்டு வந்து இந்த குளத்திற்குள் சடலத்தை போட்டிருக்கின்றார்கள் என்று அப்பகுதியில் நின்றவர்களால் குற்றம் சாட்டப்படுகிறது. இது தொடர்பான காணொலியும் வெளிவந்திருக்கின்றது. ஆகவே அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் நேற்று முழுவதும் இந்த குளத்தை சண்டை போட்டு தேடினோம், அப்போது அவர் சடலமோ அல்லது அவர் தொடர்பான எந்த தகவலோ கிடைக்கவில்லை, இன்று காலை திடீரென்று சடலம் குளத்திற்குள் இருக்கின்றது என்று. ஆகவே இராணுவத்தினர் அவரை தாக்கிவிட்டு இவ்வாறு மக்கள் பிரச்சனை ஏற்படுத்திய பின்னர் கொண்டு வந்து குளத்திற்குள் போட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இராணுவத்தினர் கொடூரமான முறையில் அவர்களை தாக்கி இருக்கின்றார்கள். 5 தமிழர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒருவர் தற்பொழுது இறந்து விட்டார். இராணுவத்தினர் தான் கொலை செய்தார்கள் என்று மக்கள் நம்புகின்றார்கள். இது தொடர்பாக சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். அதுதவிர இவ்வாறு உயிரிழந்தவர் கபில்ராஜ் எனப்படுகின்ற 32 வயதுடைய நபர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆனால் இராணுவம் இந்த விடயத்தை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்தில் என்ன நடந்தது என்கின்ற உண்மை வெளிவருமா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. இன்று வடக்கு கிழக்கில் குறிப்பாக வடக்கில் பல இடங்களில் இராணுவ முகாம்கள் இருக்கின்றன. அதிகளவான இராணுவத்தினர் இங்கு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் யுத்தம் முடிந்து 15 வருடங்கள் ஆன இடையிலும் இவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறார்கள். அதாவது தமிழ் மக்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றார்கள். தமிழ் மக்களின் காணிகளில் இராணுவ முகாம்கள்
அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை தவிர தமிழ் மக்கள் நிலங்களை அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். தமிழர்கள் கண்காணிப்பு வலயத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அதை தவிர ராணுவ வாகனம் மோதி பலர் வீதி விபத்துக்கள் இறக்கின்றார்கள். இவ்வாறு ராணுவத்தினரால் நேரடியாக மறைமுகமாகவும் பல பாதிப்புகளை இங்கிருக்கின்ற மக்கள் சந்திக்கிறார்கள். அதை தவிர இவர்களை விவசாயம் செய்து இவர்களை வியாபாரம் செய்கின்றார்கள். அதனால் வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள், அதாவது ஏழை வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இவ்வாறு பல பிரச்சனைகள் ராணுவத்தினரால் குறிப்பாக வடக்கு பகுதியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே முகாமில் இருந்து இவ்வாறு ராணுவத்தினர் மக்களை தாக்குகின்ற இந்த செயற்பாட்டை பொறுத்துக் கொண்டு இருக்க முடியாது. கடந்த காலங்கள், அதாவது யுத்தம் நடக்கின்ற அந்த காலப்பகுதியில் ராணுவ முகாமுக்கு தமிழ் இளைஞர்களை யுவதிகளை அழைத்துச் செல்வார்கள். அதற்கு பிறகு அவர்கள் காணாமல் போனதாக செய்தி வரும் அல்லது கொலை செய்யப்பட்டதாக செய்தி வரும். ஆனால் அதே நிலைமைதான் தற்பொழுதும் தொடர்கின்றதா, இந்த காலப்பகுதியிலும் அதே நிலைமைதான் தொடர்கின்றதா என்கின்ற விமர்சனமும் எழுகின்றது. எனவே இது தொடர்பாக தீவிரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இது நடந்த விடயம் என்ன என்கின்ற உண்மை வெளியே வர வேண்டும். இந்நிலையில் அந்த ராணுவ முகாம் இன்னும் சில தினங்களில் அகற்றப்பட இருக்கின்றது. இவ்வாறு அகற்றப்பட இருக்கின்ற நிலையில்தான் அந்த ராணுவ முகாமில் இருக்கின்ற அந்த பொருட்கள் தொடர்ந்து அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதாவது படிப்படியாக கட்டங்கட்டமாக ஒவ்வொரு பிரிவையும் அவர்கள் அகற்றிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இவ்வாறு தொலைபேசி அழைப்படுத்தி இவர்களை அழைத்து அங்கு தகரம் கலட்ட வேண்டும், பாருங்கள் தகரம் தருகின்றோம் என்று கூப்பிட்டு தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான காணொலிகளை தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.